Welcome back to our channel. After a very long time, நாங்கள் திரும்ப வீடியோ எடுக்கிறோம் vlog மாதிரிலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. பெரிய ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சது என்ன, கல்யாணம். ஸோ கல்யாணம் நடக்க போகுது. அது யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், அதை நான் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஷாப்பிங் பண்ணது. நான் அன்னைக்கு வீடியோஸ் மட்டும் எடுத்திருந்தேன், இன்ட்ரோ கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் போகிறோம். அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ அன்னைக்கு டேட் 18/6/2026. ஸோ முகூர்த்த புடவை எடுக்க போகிறனால வீட்டிலேருந்து விளக்கேற்றி நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கிளம்பினோம். ஸோ நல்ல புடவையாக கிடைக்கணும், நம்ம சும்மா நார்மலாக ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஒரு பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னாலே ஒரு நல்ல ட்ரெஸ் நமக்கு சிக்கணும்னு மனசில் நம்ம யோசிச்சுட்டே போவோம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு சாரியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. 4 பேரும் ஸ்கூட்டியில் தான் போய் எடுக்க போனோம். மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும், ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்னாலே விளக்குத்தூண் சைடு தான். ஏகே அகமது இருக்குது, நாச்சியார்ஸ், இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. ஸோ அங்கெல்லாம் தான் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் போனோம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் போகிற கடை ஏகே அகமது. அங்கே போய் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வேறு ட்ரை பண்ணலாம் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து போனோம். ஸோ என்கேஜ்மெண்ட் சாரீலாம் செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷாப் பண்ண எல்லாமே காமிச்சிருப்பேன். என்கேஜ்மெண்ட் சாரீ லாஸ்ட் எண்டில் காமிக்கிறேன். ஸோ இப்போ அம்மாவும் அக்காவும் கையில் வச்சுருக்கிறது எங்களோட சம்பிரதாயப்படி நிறைய பேருக்கு சாரீ கொடுக்க வேண்டியது இருக்குது. அது எல்லாமே பின்னாடி போக போக கல்யாண வ்ளாகில் காமிக்கிறேன் எது எதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரிசப்ஷன் சாரீ வாங்குறதுக்காக அந்த செக்ஷன் போயாச்சு. அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு எல்லா சாரியுமே. அப்புறம் அக்காவுக்கு பிடிச்ச ஒரு சாரீ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் காமிக்கிறதுல ஒரு சாரீ சூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சாரின்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஷாப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நாச்சியார்ஸ் போயிட்டோம். அங்கே போயிட்டு முகூர்த்த பட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ரெட் கலர் சாரீ தான் சூஸ் பண்ணுறாங்க. இந்த தடவை நம்ம வேறு மாதிரி நம்ம ஃபேமிலியில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு புதுசான ஒரு கலரில் சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கோல்டன் கலர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாதிரி ரஸ்டி ஆரஞ்ச் மாதிரி இருக்கும் பார்டர், அப்புறம் உள்ளே நல்ல ஒரு கோல்டன் ஜரிகை வச்சு ஒரு ஃபுல் சாரீ இருந்துச்சு. ஸோ இது 2 சூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் எந்த சாரீ எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கல்யாண வ்ளாக் பார்த்து என்ன சாரீ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு இன்னும் வேறு திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, இன்னர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாச்சியாசையும் திரும்ப வந்தோன்னா புடவைக்கு குஞ்சும் போட கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வேறு குட்டி குட்டி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி முகூர்த்த பட்டு, நிச்சயப்பட்டு, அப்புறம் ரிசப்ஷன் இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் வீட்டுக்கு கிளம்புற டைமில் ஜிகர்தண்டா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு குடிச்சிட்டு இருந்தோம். சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கா? யாருமே எடுக்க மாட்டேன் என் வீடியோவே, நானே கெஞ்சி இல்லை இன்னும் க்ளோஸ் அப் லைட்டாக பயப்படுவாங்க. ஆக்சுவலி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணல தெரியுமா. ஸோ பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறப்ப அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ திரும்ப ரிட்டன் வரும்போது பார்த்தா அவ்வளோ மழை மேகமாக, அங்கே பாருங்களேன், அதுதான் காமிச்சிட்டு இருந்த மேகத்தை. அவ்வளோ கருமேகமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே மழையும் அடித்து கொளுத்திடுச்சு. ஸோ பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு அன்னைக்கு. இதுக்கப்புறம் செகண்ட் டே பர்ச்சேஸ் எல்லாமே எங்களுக்கு அப்புறம் அத்தைங்களுக்கு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதுச்சு. ஸோ அகெயின் ஏகே அகமது போயிட்டு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் பார்க்க போயிட்டோம். ஸோ எங்களுக்கு முன்னாடியே கல்யாண சாரீலாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரிசப்ஷனுக்கு சும்மா எல்லோரும் கட்டுற மாதிரி கொஞ்சம் கம்மி ரேட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ ஏண்டா அன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது சாரீஸே கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ கூட நாங்கள் யோசிக்கல, ஒரு இன்னும் ஸ்டாக் வரல போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அவ்வளோ அழகழகான சாரீஸ் இருந்துச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா முன்னாடியே எடுத்துட்டோம். ஆனால் என்ன பண்ண முடியும், இன்னும் 2 days ஊருக்கு கிளம்பணும். ஸோ முன்னாடியே எடுத்திருந்தது தான் கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு, எடுத்து ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுத்துட்டு வரதுக்கு. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் நியூவாக ஒரு லிஃப்ட் போட்டிருந்தாங்க ஏகே அகமதில், அங்கே போயிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே போயிட்டு எல்லாம் பில் பே பண்ணிவிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது வீடியோ எடுத்தேன். உண்மையாகவே ஏகே அகமதில் எல்லாமே பர்ஃபெக்டாக எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்.
ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அப்படியே வளையக்கார தெரு போயிட்டு வளையெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஈவினிங் டைம் ஆனோன்னா சரி ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்துச்சு. சமோசாவும் நம்ம எப்படி மசால் பூரிக்கு வந்து ஒரு மசாலா பூரியும் அப்புறம் ஒரு மசாலாவும் தனியாக இருக்குல்ல, அதே மாதிரி சமோசாவும் ஒரு பூரியும் இருந்துச்சு. ஸோ அதை நல்லா வாங்கிட்டு இங்கே வச்சு சாப்பிடக்கூடாது, ரோட்டில் வச்சு சாப்பிட்டா ரசித்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டோம். அப்புறம் எங்களுக்கு தேவையான வளையலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தேவையான ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கேயே ஒரே இடத்துலையே அந்த தெருக்குள்ளே போனாலே மோஸ்ட்லி எல்லாம் கிடச்சிரும். அந்த மாதிரி தெரு தான் வளையக்கார தெருன்னு சொல்லிட்டு. மதுரைக்குள்ளே நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அங்கே கூட போய் யூஸ் பண்ணிக்கோங்க. கல்யாண ஷாப்பிங்லாம் விளக்கு தூணுக்கு போனீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துடலாம். அப்புறம் இந்த வளையக்கார தெரு போனீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே வாங்கிடலாம். வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு பொறுமையாக. அப்புறம் வர வழியில் முருகனை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் அகெயின் ரிட்டன் வரும்போது அன்னைக்கு எப்படி ஒரு மாதிரி மழை மேகமாக இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில் வெதர் வந்து. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து சன் வந்து அங்கே இதாகிட்டு இருந்துச்சு, செட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து அப்படியே ரைட் சைடு வந்து ஒரு மாதிரி மலை மேகமாக இருந்துச்சு. அதில் நிறைய புறான்ற பாருங்கள், நிறைய பறவைகள்லாம் பறந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சரி ஓகே, நல்ல சினாரியாவாக இருக்கும், நம்மளோட வியூவர்ஸ்க்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். லிட்ரலி சொல்லப்போனால் ஐ கான்ட் ஸ்டாப் டேக்கிங் வீடியோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்றைக்கி வானம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ அப்படியே ரொம்ப 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 பர்ஃபெக்டாக எங்களோட ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இதில் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் இப்போ தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா வந்து நான் சொன்னேன் தெரியுமா, விளக்கு தூண் சைட்லாம் போனீங்கன்னா வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்னென்னா வந்து துணி ஷாப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி, அப்புறமேட்டு இந்த இன்னர்ஸ் வாங்குறதுக்கு, அது எல்லாமே நீங்கள் ஹோல்சேல் கடைக்குள்ளே போனீங்கனாலே ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் நிறையா ட்ரெஸ்ஸஸும் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் என்ன சொல்கிறது, வளையல் அப்புறம் ஸ்டிக்கர் பொட்டுலேருந்து எல்லாமே நீங்கள் ஒரு கடைக்குள்ள போனீங்கனாலே எல்லாமே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து எங்கே இருக்குன்னா வளையக்கார தெரு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மன் கோவில் சைடோட எண்டில் அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது அங்கே ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து பார்க்கும்போது எப்படின்னா தங்கமயில்னு சொல்லிட்டு இருக்கும்ல, தங்கமயில் டவுனுக்குள்ளே இருக்கும்ல, அதை தாண்டி இருக்கும். ஸோ மீனாட்சி அம்மன் போகிற வழியிலேயே இருக்கும். அதை தாண்டி நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அப்புறம் வந்து என்னென்னா தங்க நகை, நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரே நாள்லேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த விளக்கு தூண் போகிற வழி இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே நாள்லேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். தங்க நகை வாங்குறதுக்குமே அந்த தெரு பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் எப்படின்னா நம்ம லெஃப்ட்டில் போனோன்னா வளையக்கார தெரு வருதா, அந்த தங்கமயிலோட எண்டில் லெஃப்ட்டில் போனால் வளையக்கார தெரு வரும். ரைட்டில் போனீங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்பாவு செட்டியாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் கடை. அவ்வளோ தங்க நகை கடையும் இருக்குது. ஸோ வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் ஏதாவது வாங்கினா மதுரைக்கு வந்து இந்த இடத்துக்குள்ள நீங்கள் சுற்றினா ஒரே நாளே எல்லாமே வேலை முடிஞ்சிடும் ஓரளவுக்கு. ஸோ பர்ஃபெக்டாக எங்களுக்கு எல்லா ஷாப்பிங்குமே ரொம்ப 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 பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் கல்யாணம் அந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஷாப்பிங் பண்ணதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் நடக்கிற சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுவேன். போன வருஷம் இதே நேரத்துக்கு வந்து வருணனா கல்யாணம் ஆச்சு, July 4. அண்ட் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் அவங்களோட தங்கச்சி சௌமியா அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது July 5. நீங்கள் எல்லாருமே எங்கள் அக்காவை வந்து பிளஸ் பண்ணி அவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணிங்க, ப்ரே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் மட்டும் போட்டு போங்க கமெண்ட்டில். ஸோ உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நிறைய அப்டேட்ஸ் வரும், மேரேஜ் அப்டேட்ஸ் வரும், ஷார்ட்ஸில் வர போடுவேன் அண்ட் vlogகும் போடுவேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் மேரேஜ் ரிலேட்டட் vlogல வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye, take care. Don't forget to subscribe my channel.